பிக் பாஸ் சீசன் 9 என்ன மக்களே யூடியூப்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உண்மையும் இருக்குது, ஒரு பொய்யும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் வருது இல்லை, நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வந்து அவர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பேசுவார். அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மேலே வரும். அப்போ ஓட்டு விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக கமல் சார் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைனா இன்னொரு இதுவும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ எலெக்ஷன் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ஸோ அதனால் பிக் பாஸ்க்கு வராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கமல் சார் வந்துருவார். ஏன்னா அப்படி வந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கல. பிக் பாஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய நல்ல நேம் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீசன் பண்ணியிருக்காரு. 7 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிக் பாஸ் மூலியமாக நிறைய நல்ல பேர் வந்திருக்கு. கமல் சார்னா வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக பேசுவார், பயங்கரமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு கொண்டு வரதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வரமாட்டார். ஏன்னா எலெக்ஷன் டியூட்டின்னும் போது அதை வந்து அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு ஒருத்தரால் ரெண்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் வருவார். அப்படி இல்லைன்னா புதுசாக யாராவது வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். சிம்பு வரலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் வரலாம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது வரத்துக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் யார் வந்து பயங்கரமாக பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஷோ நடத்தினா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 வரதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் வந்து பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜூலையோட எண்டில் தான் இருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மாதம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பிக் பாஸ் செட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்க மாட்டாங்க, பிரித்து செட்டை வந்து புது செட்டை வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்க அப்படின்ற வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து செலெக்ஷன் பண்ணுற ப்ராசஸே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் போடுவாங்க. அந்த செட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இதுக்கே வருவாங்க, செலெக்ஷனுக்கே வருவாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன்ஸ்க்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட தெலுங்கு ப்ரோமோவும் அதுக்கப்புறம் மலையாள ப்ரோமோவும் இப்போ வந்துருச்சு. ஸோ 2 ப்ரோமோ இப்போ வந்தனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ தமிழுக்கும் வந்துடும், ப்ரோமோ சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா பிக் பாஸில் வந்து தெலுங்கு மலையாளமே வந்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக தமிழுக்கும் வரணும்ல. ஸோ அதை வச்சு தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார்டிங் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆங்கரிங் பண்ண போகிறா, யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செலெக்ஷனே பண்ணுவாங்க. இவங்க வராங்க அவங்க வராங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு போடுவாங்க. செட்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் வருவாங்க. எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அப்படி வந்து யார் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும். யார் வராங்கன்ற நியூஸும் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.